ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார். காலம் மற்றும் ஆகாயம். அப்படியா, மனிதனுடைய பேச்சில் இத்தனை இரகசியங்கள் புதைந்துள்ளதா என வியந்தார் திரு ராமன். சரி, காலம், நேரம், இடம், டைம் அண்ட் ஸ்பேஸ், இவற்றை பற்றி உங்கள் கருத்து என்ன என அடுத்த கேள்வியை வினவினார். மனிதனுக்கு சவால் விடுவது இயற்கையின் நியதிகளான காலம், நேரம், இடம், டைம் அண்ட் ஸ்பேஸ் போன்ற இவற்றை விஞ்ஞானம் வெற்றி கொள்ள முயன்று வருகிறது. இயற்கையின் எல்லைகள் தாண்டிய விரிவாக இருக்கும் இன்ஃபினிட் இடத்தையே ஸ்பேஸ் தீவிர விண்வெளியில் ஆராய்ச்சிகள் மூலமாக தாண்டி செல்ல கடுமையான அறிவியல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் காலத்தின் துரித ஓட்டத்தையும் டைம், அதன் வரைமுறைக்குட்பட்ட ஃபினிட் ஸ்கேல் சுழற்சி முறையையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள விஞ்ஞானம் மறந்துவிட்டது அல்லது தவறிவிட்டது என்றே கூறலாம். எப்படி என ஒற்றை வரியில் கேட்டார் திரு ராமன். இடம் அல்லது ஆகாயம் என்பது கட்டுக்கு அடங்காத ஒன்று. எவராலும் அதை முடிவை அளக்கவும் முடியாது என்பதால் அதை வரைமுறையற்றது. ஸ்பேஸ் இஸ் இன்ஃபினிட் என்கின்றோம். எனவே ஆகாயம் என்பது விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு இயற்கையின் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உணர்த்தும் விதமாகத்தான் எப்போதும் இருக்கும். ஃபேண்டசிஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் ஆஃப் நேச்சர். உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆகாயம் அல்லது வெட்ட வெளி என்பது ஒன்று இல்லை. அது சித்தர்களின் பரிபாஷையில் மறைப்பொருள் ஆனந்தம் என்றே குறிக்கின்றார்கள் என்றார் அமரக்கவி. ஆகாயம் மறைப்பொருள் ஆனந்தம் என்பதன் பொருள் என்ன என கேட்டார் திரு ராமன். பஞ்சபூதங்களால் உருவான இப்பிரபஞ்சம் மற்றும் உயிரினங்கள் அனைத்திற்கும் திறவுகோலாக இருப்பது ஆகாயம் என்ற தத்துவமே. சித்தர்கள் ஆகாயத்தை காயசித்தி என்ற தத்துவத்தின் மூலமாக தன்னாட்சி புரிந்து காலம், இடம் என்ற இயற்கையின் முப்பரிமாணங்களையும் தாண்டி சென்று பல சூட்சும லோகங்களுக்கு பயணம் புரிந்துள்ளார்கள் என பதிலளித்தார் அமரக்கவி. சரி, காலத்தை பற்றிய உங்கள் விளக்கத்தை கூறுங்கள் என கேட்டுக்கொண்டார் திரு ராமன். எதை விஞ்ஞானம் புறந்தள்ளி விட்டதோ அதையே நம்முடைய சித்தர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு காலத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்தி பல ஆன்மீக உண்மைகளை யோகத்தின் வாயிலாக கண்டுபிடித்து அதன் மூலம் இயற்கையின் இரகசியங்களையும் மனித வாழ்க்கையின் மர்மங்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். அப்படியெனில் மூச்சை அடக்கும் பயிற்சியான பிராணாயாமம் மூலம் காலத்தையும் வென்றுவிடலாம் என்று கூறுகிறீர்களா என்றார். ஆனால் அந்த அர்த்தத்தில் அல்ல. ஸ்தூலம் மீண்டும் மீண்டும் மனிதனை பிறப்பு இறப்பு என்ற காலத்தின் கோரப்பிடியில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. மனிதனுடைய ஜீவித வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் விட்ட குறை தொட்ட குறையாக தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. இயற்கையின் பூதாகாசம் என்ற சக்தியே மனிதனை ஒவ்வொரு பிறவியிலும் புது புது நாம ரூபத்துடன் பூமியில் சுழல விட்டு அவனுடைய ஆன்மீக ஆற்றல்களை எல்லாம் ஒரு கிரகணம் பிடிப்பது போல் மூடி மறைத்து வருவதால் இந்த உண்மையை அவனால் ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடிவதில்லை. வாழ்க்கையின் மர்மம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள தொடங்குவதற்கு முன் மனிதன் தன்னுடைய ஒப்பற்ற ஆயுளை இழந்து விடுகிறான். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழும் திறமை படைத்த மரங்களை விட மனிதன் அல்ப ஆயுள் படைத்தவனாகவே இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அல்லவா என நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பினார் அமரக்கவி. இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் கூற்றுப்படி ஸ்தூலத்தை தாண்ட முடியாது என்கிறீர்களா என வினவினார் சர் சி.வி. ராமன். ஆம், காலத்தின் மறு வடிவமாக இருக்கும் ஸ்தூலத்தை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. டைம் பவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படியென்றால் மகா புருஷர்கள் என போற்றப்படும் ராமாயணத்தின் ஸ்ரீ ராமன் எங்கே? ஸ்ரீ கிருஷ்ணன் எங்கே? மகரிஷிகள் எங்கே? அல்லது சித்தர்கள் தான் எங்கே? காணாமல் போய்விட்டார்கள். காலத்தை வென்றவர்கள் எனில் இவர்கள் ஏன் தற்போது நம்மிடம் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார் அமரக்கவி. இது ஒரு நல்ல கேள்வி என ஒப்புக்கொண்டார் திரு ராமன்.
அப்படியென்றால் இதன் பொருள் என்ன? காலத்தை வென்றவர்கள் மீண்டும் பூமியில் பிறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இயற்கையின் நியதியை வென்ற அவர்கள் சாஸ்வதமாக சிரஞ்சீவிகளாக சுய நிர்ணயத்துடன் சர்வ சுதந்திரமாக இருப்பவர்கள் என்று பொருள். அல்லது பிரம்ம சிருஷ்டியிலிருந்து விடுபட்டவர்கள் என்றே கூறலாம். இதனையே பிறப்பில் இறப்பு உண்டு, இறப்பில் பிறப்பில்லை கண்டு கொள்ளுங்கள். இதன் இரகசியத்தை பிறப்பில் இறப்பு என்பது ஜாக்கிரதம் கொண்ட கோலம், இதனை மீறுவது கடினம் என நிஜானந்த போதத்தின் ஒரு சில பாடல் வரிகளை சுட்டி காண்பித்துவிட்டு தொடர்ந்து மண்ணுலக வாழ்க்கையின் காலச்சக்கரத்தின் ஓட்டமானது அவனுடைய சுவாச கதியை அடிப்படையாக வைத்தே நடந்து வருகிறது. மனிதனுடைய உடலானது பருவ வயதின் மாற்றங்களான 7 பருவங்களின் சுழல் முறையிலேயே இயங்கி வருகிறது. ஆனால் வெறும் சுவாசத்தை அடிப்படையாக வைத்து மட்டும் முன்னேற முடியாது. அதனுடன் இணைந்து ஓடும் உயிர் மூச்சின் ஆற்றலை மனிதன் தனக்குள் தக்க வைத்து கொண்டு சூட்ச்ம மனதை சூப்பர் மென்டல் உணர்வு பூர்வமாக அவேர்னஸ் ஆஃப் த செல்ஃப் அறிந்து கொண்டால்தான் சிருஷ்டியில் சகலத்தையும் அறிந்துள்ள பேரறிவுடன் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த சுப்ரீம் தன்னை இணைத்து காலத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என தன் உரையை நிறைவு செய்தார் அமரக்கவி. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, சித்தர்கள் எவ்வாறு மரணத்தை மன்னிக்கவும் காலத்தை வென்றார்கள் என்பதை விளக்கி கூற முடியுமா? சர் சி.வி. ராமன். சாதாரண மனிதர்களின் அந்திம காலத்தில் ஸ்தூல தேகத்திலிருந்து சூட்சும சரீரம் தனியாக பிரிந்து போய் விடுவதால் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. இவ்வாறு தனியே பிரிந்து போன சூட்சும சரீரத்தில் அவனுடைய கடந்த கால எண்ணம், நினைவு, மனம், சிந்தனை மற்றும் கர்ம வாசனைகள் அனைத்தும் அடங்கியுள்ளது. மீண்டும் மனித பிறவியை பெற்றுக்கொள்ளும் போது இவை அனைத்தையும் அவனுடைய ஸ்தூல உடலில் மூளையில் பத்திரமாக சேமித்து வைக்கப்படுகிறது என தொடர்ந்து பேசிய அமரக்கவி, ஆனால் சித்தர்களின் நிலை என்பது அப்படியல்ல. சித்தர்கள் சுய நினைவுடன் ஸ்தூலத்துடன் சூட்சும சரீரத்தையும் ஜீவ சமாதியில் இணைந்து விடுவதால் உயிர் அவர்களிடமிருந்து தனியே பிரிந்து செல்வதில்லை. எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து போனாலும் அவர்களுடைய நாமமும் ரூபமும் நிலைத்து விடுவதால் அவர்கள் கால தத்துவத்தை நிரந்தரமாக வெற்றி கொண்டு விடுகிறார்கள் என தன்னுடைய பதிலை நிறைவு செய்தார் அமரக்கவி. நிறங்களை பற்றிய விளக்கம். திரு ராவ் அவர்களே, உங்களுடைய ஆன்மீக விளக்கங்கள் விஞ்ஞான ரீதியிலும் ஆழ்ந்து சிந்திக்கத்தக்க விதமாக மிக அற்புதமாக உள்ளது என மனம் திறந்து பாராட்டி கூறினார் சர் சி.வி. ராமன். அமரக்கவியின் வசீகரமான யோகியின் தோற்றத்தையும் அவர் ஆன்மீகத்தை விளக்கி வரும் விதத்தையும் பார்த்தவுடன் சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு அமரக்கவியின் மீது ஒரு மதிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகியது. தன்னுடைய நீண்ட நாள் விஞ்ஞான சந்தேகங்களுக்கு ஒரு சித்தி பெற்ற ஒருவரால் சரியான விளக்கங்கள் தர முடியும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தார். தன்னுடைய கேள்வியை ஆர்வமுடன் துவக்கிய சர் சி.வி. ராமன், நான் இயற்கையின் 7 விதமான நிறங்களையும் அதன் வண்ணங்களின் தன்மையை பற்றியும் சூரிய வெண்கதிர்களை பற்றியும் ஆராய்ந்து பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளியிட்டுள்ளேன். ஆனாலும் நீண்ட காலமாக என் மனதில் கருப்பு நிறத்தை பற்றிய சந்தேகம் இன்னமும் தீரவில்லை. அதை பற்றி சித்தர்கள் ஞானம் அல்லது உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் மிகுந்தவனாக உள்ளேன் என கூறினார்கள். ஐயா, உங்களுடைய கேள்வி விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. மிக நல்லது. கருப்பு என்பது பிரபஞ்சத்தின் எல்லையில்லாத விரிவு ஆகும், இன்ஃபினிட். இதுவரை அதன் ஆழத்தை அளந்து கண்டுபிடித்தவர்கள் என்பவர் எவருமே இல்லர். இக்கருத்தையே திருமூலரும் கரிகானில் ஜீவன் சிவனே என திருமந்திர பாடலில் விவரித்து பாடியுள்ளார்கள். கருப்பு நிறம் என்பது ஆன்மீக சக்தியின் ஆதிக்கமாகும் என விளக்கிய அமரக்கவி, பொதுவாக கருப்பு நிறத்தை கண்டு பயப்படுபவர்களே இவ்வுலகில் அதிகம். அதன் அருகில் நெருங்குவதற்கு கூட எவரும் அஞ்சுவார்கள். கருப்பு நிறத்தை கண்டாலே
உண்டாகும் பய உணர்ச்சியின் காரணமாகவே மனிதன் துயர சம்பவத்தை நினைவுபடுத்தும் அடையாளமாக அதை காண்பித்து கொள்கிறான். அது வேறு விஷயம் என தன் பேச்சுக்கிடையே சிறிது இடைவெளி விட்டு தொடர்ந்து, இந்த பூமிக்கு அப்பால் உள்ள வான்வெளியை பாருங்கள். அதுவே இரவில் வரும் கருப்பு நிறத்தின் உண்மை சொரூபமாகும். சித்தி பெற்ற யோகிக்கு இரவிலும் கண்கள் நன்கு தெரியும். இரவு பகல் என்ற பேதம் சித்தர்களுக்கு கிடையாது. சூரியனின் வெளிச்சத்தினால் பகல் பொழுதில் கருப்பு நிறம் தற்காலிகமாக நம் கண்களிலிருந்து மறைந்து வைக்கப்பட்டாலும் பிரபஞ்சத்தின் என்றும் நிலைத்து நிற்பது என்பது கருப்பு நிறம் ஒன்றே. எப்படி சூரியனே நிறங்களுக்கு தந்தை என்கிறார்களோ, அதுபோல விண்வெளி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் கருப்பு நிறமே அதன் தாய் என போற்றப்படுகிறது. இப்பிரபஞ்சத்தின் என்றும் அழிவில்லாத சாஸ்வதம் நிறம் என்பதும் அதுவே. பன்னெடுங்காலமாக இந்து மதம் போற்றி வரும் அவளே பிரகிருதி ஆதி பராசக்தி ஆவாள் என கூறினார். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.